நிகழ்ச்சியின் தொடக்கமாக திரு செல்வி கலைவாணி அவர்களை வரவேற்புரைவன்க அன்புடன் அழைக்கிறோம். Happy evening to all respectables assembled here. I am B. Kalaivani, immensely blessed and honored to welcome you all at this wonderful occasion. Today, you all know we have all assembled to celebrate annual day function. On behalf of my school teachers and fellow students, I would like to welcome the specialist in the Department of Dermatology, Dr. Gilbert Fernandez. Warm welcome to you, sir. Thiru V. Ganesan, the famous personality who is always beside us in every occasion. We respectfully welcome you, sir. I take this opportunity to welcome you all parents for making this occasion a reality and success. With due respects and honor, we lovingly welcome to you parents. We have made our sincere effort to be blessed and entertain you all. Hope you enjoy this evening along with this family of New Modern Vidya Mandir Higher Secondary School. Once again, I welcome you all and let the function speak. Thank you. கைதட்டி உற்சாகப்படுத்துவோம். எல்லாருடைய கவனமும் இந்த ஆண்டறிக்கையின் மீது வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டறிக்கை அப்படின்னு சொல்றது நம்மளுடைய மாணவர்கள் அவர்களை வழிநடத்துகின்ற ஆசிரியர்களின் சாதனை பட்டியல்கள். ஸோ இதை நீங்கள் கவனமாக கேட்கணும். ஒரு சந்தர்ப்பத்திலையும் இதுதான் ஒரு சரியான ஒரு சன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு லக்ஷ்மி நாராயணன், மதிப்பிற்குரிய டாக்டர் திரு கில்பர்ட் பெர்னாண்டஸ், மதிப்பிற்குரிய முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் திரு கணேசன் மற்றும் விழாவை முழுமையடை செய்ய வந்திருக்கும் அன்பிற்குரிய பெற்றோர்கள் மற்றும் நம் பள்ளியின் நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் எங்கள் மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அழகான தை மாத குளிருக்கு விடை சொல்லலாமா வேண்டாமா என்கின்ற மாலை வேளை. இனிய மாலை வேளையில் விருந்தினர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் நம் மாணவர்களின் இனிய நிகழ்வுகளையும் அவர்கள் கடந்து வந்த சாதனைகளையும் பாராட்டிற்குரிய வெற்றிகளையும் உங்களுக்கு முன் சமர்ப்பிக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இந்த ஆண்டறிக்கை வாசிப்பதற்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என் அன்பிற்குரிய பெற்றோருக்கும் என்னை உற்சாகப்படுத்துகின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் முதலில் என் நன்றியை சமர்ப்பித்துக் கொண்டு இந்த ஆண்டறிக்கையினை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். நான் முதலே கூறியது போல் ஆண்டறிக்கை என்பது மாணவர்களின் சாதனைகளை உங்கள் முன் எடுத்து வைத்து உங்களுடைய முழுமையான பாராட்டுதலையும் கைத்தட்டல்களையும் உற்சாகத்தையும் பெறுவதற்குரிய ஒரு அழகான ஒரு தருணம். பாராட்டுதலையும் பதிவு செய்து கொள்வோம். அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம், கைத்தட்டல் கொடுங்க. சாதனை பெற்றோம். அந்த 100% சாதனைக்கு நம்முடைய ஆசிரியர்களின் அயராத பணியும் அந்த மாணவர்கள் சிறப்பு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றோர்களும் காட்டிய ஒத்துழைப்பு மிகவும் அபரிதமானது. நமது பள்ளியின் முதல் மாணவி NS ஃபர்சானா பேகம் 491 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தை பெற்றார்.
இவர் ஆங்கில பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் முதலாவதாக வந்தார் என்பதை மிகவும் கர்வத்துடனும் பெருமையுடனும் அடக்கத்துடனும் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். இரண்டாவதாக எஸ் குரு அரவிந்தன் என்கின்ற மாணவன் 482 மதிப்பெண்கள். குரு அரவிந்தன் மற்றும் செல்வி வி கலைவாணி 2 மாணவர்கள் 2ஆம் இடத்தை தக்க வைத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள். மூன்றாவதாக எஸ் தனசேகரன், டி வைஷ்யாலி மற்றும் எஸ்டர் பெனி 480 மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்துள்ளார்கள். கணேஷ் சபரிநாதன், நாராயணன், நரேந்திரன், சூர்யா, வெற்றிவேல், எஸ்டர் பெனி, தனசேகரன், ஸ்ரீனிவாசன் போன்ற மாணவர்கள் பாடவாரியாக 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்துள்ளார்கள். இவர்கள் அனைவருக்கும் நம் அனைவரின் உற்சாகத்தையும் பாராட்டுதல்களையும் இவ்வேளையில் பதிவு செய்து கொண்டு இவர்கள் இனிவரும் காலங்களிலும் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தங்கள் பெற்றோருக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்ப்பார்கள், பெருமை சேர்க்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி அந்த பாராட்டுதலை நாம் பதிவு செய்து கொள்வோம். நல்ல ஒரு கரகோஷம் கொடுக்கலாம். இதே போன்று +2 பொதுத் தேர்விலும் நம் மாணவர்கள் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, அவற்றிலும் 100% தேர்ச்சியை பதிவு செய்து தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள். அந்த 100% தேர்ச்சியை பெற்றமைக்காக உழைத்த ஆசிரியர்களுக்கும் 100% தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நாம் அனைவருடைய பாராட்டுதலையும் பதிவு செய்து கொள்வோம். இன்னும் நல்லா பண்ணலாமே, எவ்வளோ பேர் இருக்கீங்க? இதில் 90% மேல் மாணவர்கள் புதுவை அரசின் நிதி உதவியுடன் பல்வேறு பொறியியல் கல்லூரிகளிலும் மருத்துவக் கல்லூரிகளிலும் தங்களுடைய இடத்தை பதிவு செய்து கொண்டார்கள் என்பதை மிகவும் பெருமையுடனும் சந்தோஷத்துடனும் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். முதல் மாணவன் பி மணிமாறன் முதல் மாணவனாகவும், இஜாஸ் அகமத் 2வது இடத்தையும், மணிகண்டன் 3வது இடத்தையும், இவர்கள் மூவரும் முறையே 3 இடங்களை பெற்று சாதனை புரிந்துள்ளார்கள். மணிமாறன் 1121 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதல் மாணவனாகவும், காமர்ஸ் பிரிவை சேர்ந்த இஜாஸ் அகமத் 1112 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 2வது இடத்தையும் பெற்றார்கள். அறிவியல் பிரிவிற்கு நாங்கள் ஒருபோதும் சளைத்தவர்கள் அல்ல என்று போட்டி போட்டுக்கொண்டு மாணவர்கள் காமர்ஸ் குரூப்பை சேர்ந்த மாணவர்கள் மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்கள். சுசீந்திரன் என்கின்ற மாணவன் 1014 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தையும், வெங்கடேஷ் என்கின்ற மாணவர் 1003 மதிப்பெண்கள் பெற்று காமர்ஸ் பிரிவில் 3வது இடத்தையும் பெற்றுள்ளார்கள். இவர்கள் SSLC பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களை விட 20% மதிப்பெண்கள் கூடுதலாக 12ஆம் வகுப்பில் பெற்றுள்ளார்கள் என்பதை மிகவும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணலாம். நமது பள்ளியில் பல்வேறு போட்டிகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒவ்வொரு மாதமும் இலக்கிய மன்றங்கள் சார்பாகவும், தமிழ் ஆங்கில இலக்கிய மன்றங்கள் சார்பாகவும், அறிவியல் மன்றங்கள் சார்பாகவும் பல்வேறு போட்டிகளை, பொது அறிவு நிகழ்ச்சிகளையும் நாம் நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த நிகழ்ச்சிகளின் மாணவர்கள் பெறுகின்ற பயிற்சியின் காரணமாக நம் புதுவை மாநிலத்தில் கல்வித்துறையாலும் மாநில அளவில் நடைபெறுகின்ற அனைத்து போட்டிகளிலும் நம் மாணவர்கள், நான் இங்கே ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன், எங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போனாலும் அங்கே ப்ரைஸோட கண்டிப்பாக வருவாங்க. இதை சொல்கிறதுல எனக்கு தலைகணம் இருந்தாலும் அது பரவாயில்லை. ஆனால் அந்த தலைகணம் எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பும் எப்பவும் இருக்கும். இது போன்ற போட்டிகளில் கல்வித்துறை புதுச்சேரி அளவில் கல்வித்துறை காமராஜர் நூற்றாண்டு விழா, மனித நல்லிணக்க விழா, குழந்தைகள் தின விழா, இது மாதிரி நிறைய போட்டிகள் ஒரு சந்தர்ப்பத்திலும் தலைவர்களுடைய நிகழ்ச்சிகளை கொண்டாடும் பொழுது புதுச்சேரி அளவில் இருக்கக்கூடிய எல்லா
பள்ளிகளும் பங்கு பெறுகின்ற போட்டிகள் நடைபெறும். அந்த போட்டிகளில் நம்மளுடைய மாணவர்கள் முத்திரை பதித்துள்ளார்கள். அவர்களுடைய பேரை நான் படிக்கிறேன். உங்கள் கரகோஷம் அடங்கக்கூடாது. கண்டினியூஸாக நீங்கள் அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கணும். இதில் மத நல்லிணக்கத்துக்காக நடத்தப்பட்ட கல்வித்துறை சார்பாக புதுச்சேரி அளவில் நடத்தப்பட்ட விழாவில் நம்முடைய மாணவர்கள் புதுச்சேரி முதல்வர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்களின் திருக்கரங்களால் பரிசுகளை பெற்றுள்ளார்கள். பி கௌதமன் 8B, திலீப் 5th B, ஐசி ஐஸ்வர்யா 11th A. இது புதுச்சேரி அளவில் நடைபெற்ற போட்டிகளில் நம் மாணவர்கள் பெற்ற பரிசுகள். அதே போன்று ஓவிய போட்டியில் ஹர்ஷா, குழந்தைகள் தின மாநில அளவிலான போட்டிகளில் ஏஎஸ் ஆஷிகா பேகம் மற்றும் கௌதமன், மாநில அளவில் ஏஎஸ் ஆஷிகா பேகம் மற்றும் கௌதமன் கட்டுரை எழுதுதல் மற்றும் பேச்சு போட்டிகளில் பரிசு பெற்றுள்ளார்கள். நல்ல கை தட்டலாமே. நம்ம மாணவர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கோம். அதே போன்று மண்டல அளவிலான போட்டிகளில் ஹெச் பிரீத்தி எலக்யூஷன் 3rd, மாதவ கண்ணன் எஸ்ஏ ரைட்டிங் 2nd, திலீப் டிராயிங் 2nd, ஏ சாஷிகா பேகம் எஸ்ஏ ரைட்டிங் 1st, ஏ இலக்கியா 9th B எஸ்ஏ ரைட்டிங் 2nd prize, அபிநயா எஸ்ஏ ரைட்டிங் 2nd prize, KRT elocution 3rd prize, ஷாய்னா பேகம் 3rd prize, சங்கீதா 2nd prize, பேகம் 2nd prize. இது எல்லாமே கல்வித்துறையின் சார்பாக நடத்தப்பட்ட மாநில போட்டிகளில் நம்முடைய மாணவர்கள் பதித்த முத்திரைகள். குழந்தைகளுடைய மழை செல்வங்கள் பெற்ற வெற்றிகளில் காவியா ஆக்ஷன் சாங் 2nd prize, GK லத்திகா காமராஜர் நூற்றாண்டு விழாவில் GK லத்திகா கதை சொல்லுதல் போட்டியில் 1st prize, SV நிவேதிதா 9th standard 3rd prize, சந்திரா 9th A 1st prize drawing, சௌந்தரியன் தற்போது கடலோர கப்பற்படை காவல்படை சார்பாக காந்தி திடலில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளில் சேர்ந்த மாணவர்களும் பங்கு பெற்ற போட்டிகளில் நீங்கள் டிவியில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. காந்தி திடலில் நடந்துச்சு. நம்முடைய மாணவர்கள் சௌந்தரியன் மற்றும் அகஸ்டின் தேவா பரிசு பெற்றுள்ளார்கள் என்பதை மிகவும் பெருமையுடன் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். இந்த பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் இந்த மாணவர்களை இத்தனை பெருமைக்கும் வழிநடத்தி சென்ற ஆசிரியர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களின் சார்பாக பாராட்டுதலை பதிவு செய்து கொள்ள மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம் ஆசிரியர்களுக்கு. அனைத்து ஆசிரியர்களுமே ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல. LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அவர்கள் செய்கின்ற சாதனைக்கு LKG வகுப்பில் இருந்து அவர்களை முறையே ஒவ்வொரு கட்டங்களிலும் அவர்களை செதுக்கி அனுப்புகின்ற ஆசிரியர்கள், 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வரும்பொழுது அதை தக்க வைத்துக் கொள்கின்ற ஆசிரியர்கள், அவர்கள் இந்த விழா மேடையில் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். இதில் மிக சிறப்பு, தொடர்ந்து பள்ளிகளில் அதுவும் குறிப்பாக பிரைவேட் ஸ்கூல்ஸில் ஒவ்வொருத்தரும் சொல்கிறது 1 வருஷத்துக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க, 2 வருஷம் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி. நான் நம்ம பெற்றோர்கள்கிட்ட எப்போவுமே சொல்கிறது உண்டு, நம்ம பள்ளியிலே ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 5 வருடங்கள் 6 வருடங்கள் 10 வருடங்கள் கடந்த ஆசிரியர்கள் எல்லாம் நம் பள்ளியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அர்ப்பணிப்பை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வருடம் 6 ஆசிரியர்கள் அவர்களுடைய 5 ஆண்டு கால சேவைக்கும் அவர்களுடைய உன்னதமான சேவைக்கும் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களின் முன் அவர்களிடமிருந்து அந்த மரியாதையை பெற இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல். திரு சக்திவேல், திரு ஞானசேகரன், திரு ஜெகன் எலோஷியஸ் ஜெகன், திருமதி கிருஷ்ணவேணி, திருமதி ஏ எல்லம்மா, செல்வி எஸ் காயத்ரி. ரொம்ப நிறைய உற்சாகம் கொடுக்கலாம். இவர்கள் தான் ஆசிரியர்கள் தான் தூண்கள். அந்த ஆசிரியர்களை நாம் உற்சாகப்படுத்தும் பொழுது தான்
அவங்க தங்களுடைய குடும்ப கஷ்டங்கள், அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எல்லா விதமான சுமைகளிலிருந்தும் வெளியே வந்து இந்த உற்சாகம் தான் அவங்களை வேலை செய்ய வைக்கும். இந்த உற்சாகம் அடுத்த வருஷம் வரைக்கும் அவங்களுடைய மனசில் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம். எனக்கு கேட்கல. ஸோ இன்னும் பட்டியல்கள் அப்படின்னு எடுத்துட்டு வந்தா இங்கே நம்மளுக்கு நிகழ்ச்சிகளுக்கு நேரம் போதாமை இருக்கும். அந்த காரணத்துக்காக சிறந்த படைப்பு, சிறந்த சாதனைகள் மட்டும் உங்கள் முன்னாடி நம்ம வச்சிருந்தோம். இது மாதிரி நிறைய போட்டிகள் நம்ம ஸ்கூல்லையும் நடக்குது. குழந்தைங்க நிறைய பேர் பரிசுகள் பெறுறாங்க. அறிவியல் கண்காட்சி, விளையாட்டு போட்டிகள், பொங்கல் நிகழ்ச்சிகள், குடியரசு தின நிகழ்ச்சிகள், எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அவர்களுக்கு நாம் போட்டிகள் நடத்தி அவர்களுக்கு பரிசுகள் கொடுத்து எல்லா விதத்திலையும் உற்சாகம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம மாணவர்கள் சிறந்து விளங்குறாங்க. இந்த சிறப்பு, அவர்கள் செய்கின்ற இந்த சாதனைகள்